எக்ஸாம்பிள் 1.26 இதில் ஒரு T20 மேட்ச்சில் நடந்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த T20 மேட்ச்சில் ஒரு டீம் வின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு பால் தான் இன்னும் போட வேண்டியது பாக்கி இருக்குது. அந்த ஒரு பாலில் அந்த டீம் எவ்வளோ ரன் எடுத்தால் வின் பண்ணிடும் அப்படின்னா 6 ரன்ஸ் எடுத்தால் வின் பண்ணிடும். ஓகே, அந்த லாஸ்ட்டு பால் வந்து பவுல் பண்ணுறாங்க. கிரீஸில் இருக்கிற அந்த பேட்ஸ்மேன் வந்து அந்த பாலை ஃபேஸ் பண்ணி ஹிட் பண்ணுறாரு. ஹிட் பண்ணும்போது அந்த பால் வந்து ஏரில் அப்படியே ஹையில் போயிட்டுருக்கு. அந்த பால் ட்ராவல் பண்ணுற பாத்தையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாத் ஈக்குவேஷனாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா y = ax² + bx + cன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த a b cன்றது அன்னோன், ரியல் நம்பர்ஸ், அன்னோன் வேல்யூஸ். ரைட், இந்த பாத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் இந்த பால் ட்ராவல் ஆகுது இல்லையா, அந்த ட்ராவல் ஆகும்போது அந்த பாயிண்ட் வழியாலாம் போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10,8ங்கிற பாயிண்ட் வழியாக ட்ராவல் ஆகுது. 20,16 அண்டு 40,22ன்ற இந்த 3 பாயிண்ட் வழியாக இந்த பால் வந்து இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பாலால் அந்த டீம் வந்து வின் பண்ணுறதுக்கு அந்த ஹிட் பண்ண அந்த லாஸ்ட் பாலால் அவங்களுக்கு 6 ரன்ஸ் கிடைக்குமா, அவங்க வின் பண்ணுவாங்களா, இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இதில் கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூஸுமே வந்து மீட்டர்ஸில் மெஷர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பவுண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன அசம்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து இந்த பாத்தில் பால் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த பால் வரக்கூடிய அந்த ட்ராவலிங் பாத்துக்கு வெர்டிக்கலாக கீழே இருக்கிற, அதாவது கிரவுண்ட் லெவலில் இருக்கிற பவுண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா, இதை கொடுத்துட்டு இந்த டீம் இந்த மேட்சை வின் பண்ணிடுச்சா இல்லையா அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ், இந்த 3 பாயிண்ட்டுமே எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பால் வந்து ட்ராவல் பண்ணுற அந்த பாத்தில் தான் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதை தான் நான் வந்து பிரதானமான க்ளூவாக எடுத்து வச்சுக்கிட்டு, மெயின் க்ளூவாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் அரைவ் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் அரைவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அரைவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த தேர்ட் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி 3வது ஸ்டேட்மெண்ட் அரைவ் பண்ணிக்கிறேன். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே எப்படி இருக்கும்னா, எக்ஸுக்கும் ஒய்க்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால ஒரு ஈக்குவேஷனாக தான் ஃபார்ம் ஆகும். ரைட், ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன். ஸோ அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10,8, 20,16 அண்டு 40,22 ஆர் த பாயிண்ட்ஸ் ஆன் த பாத்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு 10,8 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதில் எனக்கு கிடச்ச ஸ்டேட்மெண்ட் இதுதான், 8 = 100A + 10B + C. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் அண்டு தேர்ட் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கு. இதை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா, A டேர்ம், அப்புறம் B டேர்ம், அப்புறம் C டேர்ம் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன் சேம் ஈக்குவேஷனை. ஸோ ஈக்குவல் டு வந்து ரைட் சைடில் வர மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறேன். நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் பண்ண போகிற மெத்தட் வந்து கிராமர்ஸ் ரூல். அதனால் கிராமர்ஸ் ரூலுக்கு டெல்டா A, டெல்டா B, டெல்டா C ஒர்க் அவுட் பண்ணி அதுலேருந்து ABC வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால் முதல்ல டெல்டா ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அப்போ டெல்டான்றது என்ன பண்ணணும் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் A, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் B அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் Cயை வச்சு ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுதான் டெல்டா ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து வந்ததெல்லாம் செகண்ட் ரோவில் இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து வந்ததெல்லாம் தேர்ட் ரோவில் இருக்குது. ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிற எல்லா வேல்யூம் வந்து 100ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. இந்த செகண்ட் காலத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ மல்டிபிள்ஸ் வேல்யூவை டிட்டர்மினண்ட்டுக்கு வெளியில் கொண்டு வந்துட்டோன்னா எக்ஸ்பேன்ஷன் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒர்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, மல்டிபிள்ஸ் எல்லாம் 11th ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினண்ட் ஐடியா யூஸ் பண்ணி
நான் அதை வெளியில் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு காலத்திலேருந்து 100 வெளியில் கொண்டு வந்துட்டேன். செகண்ட் காலத்திலேருந்து 10 வெளியில் கொண்டு வந்துட்டேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிற வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் 1 4 16, செகண்ட் காலத்தில் 1 2 4, தேர்ட் காலம் ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடுச்சு. ஸோ அப்போ இதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இது 1000. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சைன் அலாட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து ப்ளஸ் சைன், இதுக்கு வந்து மைனஸ் சைன், இதுக்கு வந்து ப்ளஸ் சைன் அலாட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது ப்ளஸ் 1. ஸோ ப்ளஸ் 1 தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ப்ளஸ் 1 அப்படின்னு எடுக்கும்போது அந்த ரோ அந்த காலம் இக்னோர் பண்ணிவிட்டு லீடிங் டயக்னல் அப்புறம் 2 ரைட்டா, லீடிங் டயக்னலில் இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் லீடிங் டயக்னல் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் அதர் டயக்னல். அப்போது 2 மைனஸ் 4. இதே மாதிரி தான் செகண்ட் பார்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இந்த நம்பர் வந்து மைனஸ் 1. ஸோ அப்போது நான் எடுத்துருக்கிறது வந்து செகண்ட் நம்பர். அதனால் அந்த செகண்ட் நம்பர் வந்திருக்கிற ரோ அந்த செகண்ட் நம்பர் வந்திருக்கிற காலமை இக்னோர் பண்ணிடுறேன். பேலன்ஸ் இருக்கிறது அப்போ மைனஸ் 1 இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் numbers along leading diagonal minus product of numbers along other diagonal. அப்போ 4 minus 16 அதுதான் இந்த செகண்ட் பிளேஸில் எழுதியிருக்கோம். அதே மாதிரி தேர்ட் நம்பர் ப்ளஸ் 1. அப்போ இந்த 1 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ அண்டு தேர்டு காலம் மீட்டிங் பிளேஸில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலத்தை இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ 1 இன்ட்டு மெயின் டயக்னலில் இருக்கிற நம்பர்ஸ்னுடைய ப்ராடக்ட்டு 16 மைனஸ் அதர் டயக்னலில் இருக்கிற நம்பர்ஸ்னுடைய ப்ராடக்ட் வந்து 32. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 1000 இன்ட்டு ஃபஸ்ட் பார்ட்டுக்கு -2, செகண்ட் பார்ட்டுக்கு வந்து +12 அண்டு தேர்ட் பார்ட்டுக்கு -16 வந்தது. இது ஓவராலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்குன்னா -6000 வந்திருக்கு. கிராமர்ஸ் ரூலுக்கு இது என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கணும். நமக்கு நான் ஜீரோ வேல்யூவாக தான் கிடைச்சிருக்கு. அதனால் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் அடுத்தது டெல்டா ஏ எடுத்துக்கிறேன். டெல்டா ஏ அப்படின்றது எப்படி எழுதுவோன்னா ஏயோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் போட்டுப்போம். அதே மாதிரி டிட்டர்மினண்ட்டு டெல்டாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலத்தில் 2 மல்டிபிள் வேல்யூவாக அதாவது காமன் ஃபேக்டராக எடுத்துடலாம். செகண்ட் காலத்தில் 10 காமன் ஃபேக்டராக எடுத்துடலாம். அப்படி எடுத்துகிட்டு எழுதின டிட்டர்மினன்ட் ஃபார்மேஷன் தான் இது. இதுக்கும் ஃபஸ்ட்டு ரோ யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 100 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்தது டெல் பி ஒர்க் அவுட் பண்ணுறோம். டெல் பியும் டெல்டாலேருந்து தான் எடுக்கிறோம். அப்போ டெல்டாவில் பி கோஎஃபிஷியன்ட்டெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து 100 காமன் ஃபேக்டராக எடுத்துடலாம். செகண்ட் காலத்துலேருந்து 2 காமன் ஃபேக்டராக எடுத்துடலாம். அப்படி எடுத்துகிட்டு எழுதின இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு -7800 கிடைக்குது. அதே மாதிரி தேர்ட் டிட்டர்மினண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறோம். டெல் சி இந்த டெல்டாலேருந்து இந்த டெல் சி கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரோன்னா சி கோஎஃபிஷியன்ட்டெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் 100 வந்து காமன் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். செகண்டில் வந்து 10 காமன் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். தேர்டு காலத்துலேருந்து 2 காமன் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு எழுதின டிட்டர்மினண்ட்டு தான் இந்த டிட்டர்மினண்ட்டு. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 20000 கிடைக்குது. அப்போது டெல்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், டெல் ஏ ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், டெல் பி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், டெல் சி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அதனால் இப்போது ஏபிசி வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்றது வந்து டெல் ஏ பை டெல்டா. அப்போ 100 பை -6000 இதை சிம்பிளிஃபை பண்ணி -1/60 அப்படின்னு எழுதிக்குவோம். அதே மாதிரி பி கால்குலேட் பண்ணுறோம். டெல் பி பை டெல்டா -7800 பை -6000 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 13/10 வரும். ரைட். அடுத்தது சி கால்குலேட் பண்ணிக்கிறோம். டெல்டா சி பை டெல்டா 20000 பை -6000 அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -10/3 கிடச்சிருக்கு. அப்போது அந்த பாத் கொடுத்தாங்க இல்லையா, y = ax² ப்ளஸ் y = ax²
ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுத்தாங்க இல்லையா, அந்த ட்ராவல் பண்ண பால் ட்ராவல் பண்ண பார்த்து அதில் இருந்த இந்த அன்னோன் ஏ, இந்த பி, இந்த சி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஏபிசி வேல்யூவை இந்த பாத் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஈக்குவேஷன் வருதுன்னா y ஈக்குவல் டு -1/60x² ப்ளஸ் 13/10x மைனஸ் 10/3ன்னு வருது. அப்போது ஒரிஜினல் அந்த பால் ட்ராவல் பண்ணக்கூடிய பாத்தை கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா பவுண்ட்ரியில் இந்த பால் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றத செக் பண்ண போகிறேன். அதாவது பவுண்ட்ரி கிராஸ் பண்ணும்போது அந்த பால் வந்து ஏரில் தான் இருக்கா அல்லது அதுக்கு முன்னாடியே கிரவுண்டில் விழுந்துருச்சா அப்படிங்கிறதும் இந்த பவுண்ட்ரியில் இருக்கிற பாயிண்ட்டை செக் பண்ணும்போது நமக்கு கிடச்சிரும். இதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் என்னது எக்ஸு. அதனால் பவுண்ட்ரியில் ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க 70,0ங்கிறது வந்து பவுண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பாயிண்ட்னு கொடுத்தாங்க. ஸோ அதில் அந்த எக்ஸ் வேல்யூ 17 இருக்குல்லையே, அந்த 70 எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒய்யோட வேல்யூ வந்து 6ன்னு கிடைக்குது. அப்போது பவுண்ட்ரியில் அந்த பால் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 6 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 20 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. ரைட்டா, 20 அடி ஹைட்டில் பால் வந்து பவுண்ட்ரியோட பவுண்ட்ரி லைனில் ஹைட்டில் அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. 20 ஃபீட் ஹைட்டில் பவுண்ட்ரி லைனில் இருக்குது. ஸோ 20 ஃபீட் ஹைட்டில் இருக்கிறத வந்து பவுண்ட்ரியில் இருக்கிற ஃபீல்டரால் கேட்ச் பண்ண முடியாது. ரைட்டா, ஸோ அதனால் அந்த பால் என்னவா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஒரு 6 ரன்ஸாக மாறிடுச்சு. ஸோ 6 ரன்ஸாக மாறிட்டதுனால அந்த டீம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த மேட்சை வின் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம கன்க்ளூஷன் தரோம். எக்ஸசைஸ் 1.4 கொஸ்டின் நம்பர் 3. A chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. How much each should be mixed to make 10 liters of a 40% acid solution? Use Cramer's rule to solve the problem. Okay, ஒரு chemist வந்து ரெண்டு விதமான ஆசிட் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஒரு சொல்யூஷனோடைய ஆசிட் கான்சன்ட்ரேஷன் வந்து 50%ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சொல்யூஷனோடைய ஆசிட் கான்சன்ட்ரேஷன் வந்து 25% சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆசிட்லேருந்து கொஞ்சமும் இந்த ஆசிட்லேருந்து கொஞ்சமும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ வரணும்னா 10 லிட்டர்ஸ் வரணும். அந்த 10 லிட்டர்ஸோடைய அந்த ஆசிட்டில் அந்த லிக்விடில் இருக்கக்கூடிய ஆசிட் கான்சன்ட்ரேஷன் வந்து 40% இருக்கணும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற சுச்சுவேஷன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 50% ஆசிட் சொல்யூஷன், 25% ஆசிட் சொல்யூஷன் அண்டு 40% ஆசிட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே லிட்டர்ஸில் எடுத்துக்கிறேன். ரைட்டா, இப்போ நான் என்ன பண்ணோம் 50% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கணும். ஸோ நான் எடுத்துக்கிட்ட அந்த அமௌண்ட்டை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸ் லிட்டர்ஸ் வந்து 50% ஆசிட் சொல்யூஷன்லேருந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 25% ஆசிட் சொல்யூஷன்லேருந்து ஒய் லிட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ் லிட்டர்ஸையும் ஒய் லிட்டர்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் குவான்டிட்டி கிடைக்கும். அந்த டோட்டல் குவான்டிட்டி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 10 லிட்டர்ஸ்க்கு ஈக்குவல். அப்போ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிடுறேன். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுனால ஆட் ஆகுது. அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 அப்படின்னு எழுதிட்டேன். அடுத்தது இந்த கான்சன்ட்ரேஷனை வச்சு எழுதுகிறேன். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் சொல்லும்போது எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் 50% சொல்லியிருக்காங்க, ஒய் லிட்டர்ஸ் ஆஃப் 25%. இந்த எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் 50%ம் ஒய் லிட்டர்ஸ் ஆஃப் 25%ம் சேர்ந்து நமக்கு எவ்வளோ வரணும்னா 10 லிட்டர்ஸ் ஆஃப் 40% வரணும். அப்போது எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் 50%னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் இன்ட்டு 50/100. எக்ஸ் இன்ட்டு 50/100 தான் ஷார்ட் பண்ணி x/2ன்னு எழுதியிருக்கோம். ஒய் இன்ட்டு 25%ன்றது ஒய் இன்ட்டு 25/100. அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் y/4ன்னு எழுதியிருக்கோம். 10 லிட்டர்ஸ் ஆஃப் 40%, அது 10 இன்ட்டு 40%, அது 10 இன்ட்டு 40/100. அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம 4 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இதுலேருந்து இன்னொரு ஈக்குவேஷன் அரைவ் ஆகிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா x/2 ப்ளஸ் y/4 ஈக்குவல் டு 4 அப்படின்னு அரைவ் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 16ன்னு ஒரு நியூ ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த 10ன்னு சொல்கிற ஈக்குவேஷனையும் இந்த 16 வச்சு எழுதியிருக்கிற ஈக்குவேஷனையும் எடுத்து கிராமர்ஸ் ரூலில் சால்வ் பண்ணுறேன். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு தான் நம்ம டெல்டா ஃபார்ம் பண்ணுவோம். அப்போது டெல்டாவில் வந்து எக்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து 1 1, செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து 2 1. அப்போ டெல்டாவோட வேல்யூ நமக்கு -1 அப்படின்னு கிடைக்கிது. டெல் எக்ஸ் அப்படின்றது டெல்டாலேருந்து ஃபார்ம் பண்ணுவோம். இந்த எக்ஸ் கோஎஃபிஷியண்ட்டை கான்ஸ்டண்ட்டால் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது கிடச்ச ஆன்சர் தான் -6. அதே மாதிரி டெல் ஒய் ஃபார்ம் பண்ணுறோம். அதுவும் இந்த டெல்டாலேருந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஒய் கோஎஃபிஷியண்ட்டை கான்ஸ்டண்ட்டால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது டெல் ஒய்யோட ஆன்சர் -4 வந்துருச்சு. இதுலேருந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல்டா. அப்போது -6 by -1 ஈக்குவல் டு 6. ஒய் del y by delta equal to -4 by -1 equal to 4. அப்போது x அப்படின்றது நம்ம என்ன சொன்னோம்னா 50% கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஆசிட் சொல்யூஷன். அப்போ அதுலேருந்து நான் எவ்வளோ எடுத்துக்கணும்னா 6 லிட்டர்ஸ் எடுத்துக்கணும். இந்த 25%ன்னு கொடுத்தாங்க இல்லையா, அதுலேருந்து நான் எவ்வளோ எடுத்துக்கணும்னா 4 லிட்டர்ஸ் எடுத்துக்கணும். இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு 10 லிட்டர்ஸும் கிடச்சிரும். ஆசிட் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோக்கு வந்துடும் அப்படின்னா 40%க்கு வந்துடும். நமக்கு கேட்டது கொஸ்டினில் 50%லேருந்து எவ்வளோ லிட்டர்ஸ் எடுத்துக்கணும், 25%லேருந்து எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொன்னால் கேட்டாங்க. 50%லேருந்து 6 லிட்டர்ஸ் எடுத்துக்கணும், 25%லேருந்து 4 லிட்டர்ஸ் எடுத்துக்கணும். எக்ஸசைஸ் 1.4 கொஸ்டின் நம்பர் 4. A fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. ஓகே, ஸோ ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. அந்த ஃபிஷ் டேங்க்கை வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறோம். எப்படி ஃபில் பண்ணுறோன்னா 2 பம்ப் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறோம். பம்ப் ஏ அண்டு பம்ப் பின்ற 2 பம்ப் வச்சு. ஸோ ரெண்டுத்தினுடைய கெப்பாசிட்டியும் வேறு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி இருக்கிற 2 பம்ப் எடுத்து தான் ஃபில்லப் பண்ணுறோம். அப்படி ஃபில்லப் பண்ணும்போது அந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஃபில்லப் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 10 மினிட்ஸ். ஓகே, இதில் இந்த பம்ப் பி அப்படின்றது எப்படிப்பட்ட பம்ப்புனா ஃபிஷ் டேங்க்கில் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபிஷ் டேங்க்கில் இருக்க வாட்டரை வந்து வெளியே எடுக்கிறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் இன் வாட்டர் அவுட் 2 பர்பஸுக்குமே வந்து பம்ப்பு பியை யூஸ் பண்ண முடியும். அப்போ பம்ப்பு பி என்னென்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷன்லேயும் ரன் ஆகும், ரிவர்ஸ் டைரெக்ஷன்லேயும் ரன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ என்ன ஆச்சுன்னா தவறுதலாக பம்ப் ஏ ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது பம்ப்பு பின்றது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ரன் ஆக ஆரம்பிச்சிடுது. அப்படி ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ரன் ஆக ஆரம்பித்தா அப்போ அந்த வாட்டர் டேங்க் ஃபில்லப் ஆகிறதுக்கு அது எடுத்துக்கிற டைம் வந்து 30 மினிட்ஸ். ரைட்டா, பம்ப் ஏ ஃபார்வர்ட் டைரெக்ஷன்லேயும் பம்ப்பு பி வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷன்லேயும் ஓடும்போது அந்த ஃபிஷ் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டோட்டல் டைம் வந்து 30 மினிட்ஸ். அப்படின்னா பம்ப் ஏவை மட்டும் யூஸ் பண்ணால் டேங்க் ஃபில்லப் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அதே மாதிரி பம்ப்பு பியை மட்டும் யூஸ் பண்ணால் டேங்க் ஃபில்லப் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இதை கிராமர்ஸ் ரூலில் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஒரு டேபுலேஷன் போட்டுக்கிறேன். ஸோ இதில் பம்ப்பு நேம் ஆஃப் த பம்ப் வச்சுக்கிறேன், டேங்க்கு, ஸோ எத்தனை டேங்க் ஃபில் பண்ணணும் அப்படின்றது இதில் எடுத்துக்கிறேன். அப்புறம் அதுக்கு ஃபில்லப் ஆகிறதுக்கான டைம் டேக்கன் எடுத்துக்கிறேன். டைம் டேக்கன் கொஸ்டினில் மினிட்ஸில் கொடுத்தாங்க. ஸோ பம்ப் ஏன்றது ஒரு ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸ் மினிட்ஸ் எடுத்துக்கிறதா நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போது 1 மினிட்டில் அது எவ்வளோ டேங்க்கை ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1/x பார்ட் ஆஃப் த டேங்க்கை தான் ஃபில்லப் பண்ணியிருக்கோம். ஸோ இது நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதே மாதிரி பீன்ற பம்ப் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க்கை y மினிட்ஸில் ஃபில்லப் ஆகிச்சுன்னா 1 மினிட்டில் அந்த பீன்ற பம்ப்பு எவ்வளோ பார்ட் ஆஃப் த டேங்க்கை ஃபில்லப் பண்ணியிருக்கோம்னா 1/y பார்ட் ஆஃப் த டேங்க்கை ஃபில்லப் பண்ணியிருக்கோம். ரைட், ஏன்ற பம்பும் பீன்ற பம்பும் ஃபார்வேர்டில் ஓடுது. ஃபார்வேர்டில் ஓடும்போது அந்த ஒரு ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு அது எடுத்துக்கிட்ட டைம் வந்து 10 மினிட்ஸ். அப்போ 10 மினிட்ஸ்னால் 1 மினிட்டில் அது எவ்வளோ பார்ட் ஆஃப் த டேங்கை ஃபில்லப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 2 பம்பும் சேர்ந்து 1/10th பார்ட் ஆஃப் த டேங்கை தான் ஃபில்லப் பண்ணியிருக்கோம். அப்போ இதுலேருந்து தான் நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். A 1/x + B 1/y ஈக்குவல் டு 1/10. இதில் வந்து இந்த 1/10 ஒரு ஹோல் நம்பராக மாற்றுறதுக்காக 10ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஈக்குவேஷன் அரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி அடுத்தது பம்ப்பு ஏ ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ரன் ஆகுது, பம்ப்பு பி வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ரன் ஆகுது. பம்ப் ஏ வந்து டேங்க்கை ஃபில் பண்ணுது, பம்ப்பு பி வந்து டேங்க்கில் இருக்க தண்ணியை வந்து எம்டி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் எம்டி பண்ணுறதுனால ரிவர்ஸ்ன்றதுனால மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் ரன் ஆகும்போது
அந்த டேங்க் ஃபில்லப் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1 மினிட்டில் அப்போது அந்த ஏ அண்டு பி பம்பு சேர்ந்து எவ்வளோ பார்ட் ஆஃப் த டேங்கை ஃபில்லப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/30th பார்ட்டு தான் வந்து ஃபில்லப் ஆகிருக்கும். அப்போ இதை வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுறேன். 1/x மைனஸ் 1/y ஈக்குவல் டு 1/30. ஸோ இந்த பார்ட்டை ஹோல் நம்பராக மாற்றுறதுக்காக 30ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் அரைவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கிராமர்ஸ் ரூலில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது 1/x 1/yயோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 10 10, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 30 அண்டு -30. ஸோ லீடிங் டயக்னல் மைனஸ் அதர் டயக்னல்னு ஒர்க் அவுட் பண்ணும்போது டெல்டாக்கு ஆன்சர் வந்து -600, del 1/xோட ஆன்சர் வந்து -40 அண்டு del 1/yயோட ஆன்சர் வந்து -20 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து 1/x 1/y கேல்குலேட் பண்ணலாம். அப்போ 1/xக்கு வந்து del 1/x பை டெல்டா. ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/15 கிடைக்குது. 1/yக்கு del 1/y பை டெல்டா. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/30 கிடைக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ கேல்குலேட் பண்ணணும்னா 1/x வேல்யூவை ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும். அப்போ 1/x வேல்யூவை ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது x ஈக்குவல் டு 15 கிடைக்குது. அதே மாதிரி 1/yயை வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது y ஈக்குவல் டு 13 கிடைக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பம்ப், அதாவது பம்ப் ஏ மட்டும் ரன் பண்ணும்போது அந்த ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு மொத்தம் 15 மினிட்ஸ் ஆகும். இந்த பம்ப்பு பியை மட்டும் யூஸ் பண்ணி ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆகும்.